ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இங்கே சண்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே கிளம்பி ஃபிஷ்ஷை வந்து கொண்டு வந்தோம். எதனால் அப்படின்னா சண்டே ஆஃப்டர்நூன் வந்து ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் கறி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். நான் ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock அந்த அளவுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணேன். அண்ட் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஃபிஷ்ஷை வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நான் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணேன். நல்ல எண்ணெய் வந்து ஊற்றணும். நான் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் யாரும் இந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணாதீங்க. இது மறந்து தான் நான் செஞ்சேன். அண்ட் சண்டே வந்து இதோட வந்து நான் வ்ளாகை வந்து முடிச்சிட்டேன். அகைன் வந்து மண்டே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து சரி ஓகே நான் டியூஸ்டே பிரேக்ஃபாஸ்ட்காக நம்ம கொஞ்சம் தோசைக்கு வந்து ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு 1 கப் வந்து உளுந்து, 1/4 கப் சன்னா தால் அண்ட் 1 ஸ்பூன் வந்து ஃபெனுக்ரிக் மூணையும் வந்து நல்லா ஊற வச்சேன். அண்ட் இதை ட்வைஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஃப்ரெஷ் வாட்டரை வந்து ஊற்றி ஊற வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் எந்த கப்பில் உளுந்து அளந்தேனோ அதே சேம் கப் அளவுக்கு வந்து 3 கப்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து எடுத்து அதே மாதிரி ரைஸையும் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கணும். இது வந்து பச்சரிசி தான். நான் இட்லி அரிசியோ எதுவுமே நான் யூஸ் பண்ணல. நார்மல் பச்சரிசியை நான் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சேன். இந்த உளுந்து பார்த்திங்கன்னா 3 hours ஊறினாலே போதும். இந்த அரிசி வந்து ஒரு 5 hours மினிமம் வந்து 5 hours வந்து ஊறணும். நைட்டு வந்து அரவுண்ட் 8 o'clock அந்த அளவுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். உளுந்து ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் அரிசி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கோர்ஸ் டெக்ஸ்சரில் இருந்தாலே போதும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு கிறிஸ்பியான தோசை வந்து வரும். நான் வந்து இன்றைக்கி கிறிஸ்பி தோசை செய்யலான்னு சொல்லிட்டு தான் மாவு வந்து ஊற போட்டுட்ருக்கேன். ஸோ இதே ரேஷியோவில் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், உளுந்தை வந்து நியர்லி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் பிளெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம மிக்சியை வந்து கண்டினியூஸாக வந்து ரன் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம மிக்சியை வந்து கண்டினியூஸாக ஆன் பண்ணோம் அப்படின்னா சூடாகிடும். அதனால் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த உளுந்தை வந்து செப்ரேட்டாக ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாக்ஸாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்னசாக இருந்தால் காலையில் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பொங்கி வரும். ஸோ ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாதுன்றதுனால நம்ம ஊற்றும் போதே ஓரளவுக்கு வந்து பெரிய பாக்ஸாக ஊற்றிக்கோங்க. நான் இந்த அரிசியில் வந்து 1 கப் வந்து போஹா எடுத்துருக்கேன். அதை வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. போகாவை ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணி இந்த உளுந்து மிக்சரோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற அரிசியை வந்து நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட வந்து கொஞ்சமாக வந்து உப்பை சேர்த்துக்கிறேன். ஏன் நான் உப்பை சேர்க்குறேன் அப்படின்னா உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து அது பொங்கி வரும். அதனால் உப்பு போட்டுட்டேன். அண்ட் இந்த ரெண்டுமே உளுந்து மிக்சரையும் அண்ட் அரிசி மிக்சரையும் ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையில் பீட் பண்ணால் இன்னும் நல்லா பீட் ஆகும். நான் வந்து ஸ்பூனில் பீட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பட் கையில் வந்து பீட் பண்ணும்போது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி தோசை வந்து ரொம்ப நல்லா வரும். காலையில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உப்பி வந்திருக்கு. ஸோ நான் நைட்டு ஊற்றினதை விட ஒரு 1.5 inch to 2 inch வந்து உப்பி வந்திருக்கு. ஸோ காலையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டிலாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையை வந்து ஊற்றணும். இந்த தோசை மாவை வந்து செப்பரேட் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தோசை வந்து செய்கிறதுக்கு வந்து எந்த டெக்ஸ்சர் வேணுமோ அந்த டெக்ஸ்சருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த டெக்ஸ்சருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த டெக்ஸ்சரில் வேணுமோ அந்த டெக்ஸ்சரை வந்து பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து தோசைக்கு நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா பொட்டேட்டோ குருமா வந்து செய்யலாம்.
இந்த குருமா வந்து பாயில் ஆகிற டைமில் வந்து நம்ம தோசையை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய கிறிஸ்பியான தோசை வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ரேஷியோவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்றது வந்து காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். அகைன் இதே தோசை மாவை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி வந்து செய்யலாம். இந்த தோசை மாவோட கொஞ்சமாக வந்து நான் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து தோசை மாவு கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு திக் டெக்ஸ்சர் வேணும் அப்படின்றதுனால அதோட கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைன்லி சாப் பண்ண ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டில் லீவ்ஸ் அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அண்ட் இதோட வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்ல சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மிக்சரை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் இந்த ரைஸ் போண்டா வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய ஸ்நாக் ரெசிபி வந்து ரெடியாக இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய், ஹேவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.